ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. நான் உங்கள் ஸ்ரீ குரு கோவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காலேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜேபிஆர். ஓகேவா, ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்குது. இந்த காலேஜோட மெயினாக என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த காலேஜை வந்து இப்போ பேர் கேட்டாலே சும்மா எப்படி அதிர்வோம் அந்த மாதிரி ஒரு காலேஜ் இருந்த காலேஜ் வந்து இப்போதைக்கு இப்போ இருக்கிற நிலைமையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே வருது. இதுக்கு காரணம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஜேபிஆர் காலேஜுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஃபவுண்டர், ஓகேவா, ஃபவுண்டர் வந்து இறந்ததுலேருந்து இந்த காலேஜோட பேசிக்காக என்ன தேவையோ அதெல்லாம் வந்து குறைஞ்சிட்டு வரதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் இதுவுமே என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நானுமே ஜேபிஆர் சேர்றதா தான் இருந்தேன். பிகாஸ் எப்படி சொல்கிறது, எனக்கு ஒரு வேண்டியவனே எனக்கு பிடிச்ச ஒரு கேர்ள் வந்து ஜேபிஆரில் வந்து சேர்ந்துருந்தாங்க. நானுமே வந்து ஜேபிஆர் சேரலாம் தான் இருந்தேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பயோமெடிக்கல் அது மாதிரி சேரவும் எனக்கு வந்து அந்த ஃபீல்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால நான் வந்து என்னுடைய கரியர் வந்து நான் மாற்றிக்கிட்டேன். ஓகேவா, நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி ஃபீல்டில் போகணுன்றதுனால நான் இப்படி சாய்ராமில் வந்து நான் சேர்ந்தேன். ஸோ இல்லைனாலுமே ஜேபிஆரில் நான் படிச்சிருப்பேன். பட் ஆனால் ரீசன் வந்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு விஷயம் தான். அது ஏதோ அப்போ இருந்த சுச்சுவேஷன்ட்டு அந்த மாதிரி நான் யோசித்தேன். ஓகேவா, பட் ஆனால் இப்போ வந்து நான் காலேஜ் பற்றி நான் உள்ளே போய் கேட்கும்போது இந்த மாதிரி தான் ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க. காலேஜ் வந்து இப்போதைக்கு வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. ஏன்னா அதான் நான் சொல்லியிருந்தேன், அவங்க ஃபவுண்டர் இறந்ததுலேருந்து ஜேபிஆர் வந்து கொஞ்சம் பார்த்துக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்குது. ஓகேவா, அதுவும் இல்லாமல் ஜேபிஆரோட ஏக்கர் வந்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 47+ ஏக்கர். இது ஓரளவுக்கு மீடியமான ஒரு கேம்பஸ் தான். ரொம்ப பெருசும் இல்லை, ரொம்ப கம்மியும் இல்லை. என்ன தேவையோ அதை வந்து இந்த ஏக்கருக்குள்ளாரே நம்ம வந்து படிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு நார்மலான காலேஜ். ஓகேவா, அண்ட் தென் இந்த காலேஜில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜிம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வைஃபை ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. வைஃபை ஃபெசிலிட்டிஸ்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜேபிஆர் காலேஜில் வந்து ஒரு மாட்ரேட்டாக தான் இருக்கும். ஓகேவா, எப்படி சொல்கிறதுனா நெட்டு வந்து கிடைக்கும், ஓரளவுக்கு மாட்ரேட்டாக கிடைக்குன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து ஜேபிஆரில் வந்து படிக்கிறாங்க. ஸோ அவங்கள வச்சு கேதர் பண்ணி இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நான் சொல்கிறேன். அண்ட் தென் அடுத்து நம்ம பார்க்கும்போது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 15+ கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே, இட்ஸ் குட் நம்பர் தான். ஓகேவா, அதே மாதிரி நீங்கள் புதுசாக எதனா பயோமெடிக்கல் அந்த மாதிரி படிக்கணும்னா சென்னையில் ஒரு சில காலேஜஸில் மட்டும்தான் பயோமெடிக்கல் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஜேபிஆர் ப்ரெஃபர் பண்ணலாம். ஓகேவா, ஆனால் நீங்கள் பயோமெடிக்கல் படித்தாலுமே நீங்கள் கோடிங் ரிலேட்டடான சாஃப்ட்வேர் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பிளேஸ் ஆகிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா பயோமெடிக்கல் வந்து பயோமெடிக்கல் இப்போ நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா யூடியூப் சேனல் பார்த்தா அவன் மோஸ்ட்டாக எல்லாத்தையுமே கற்றுப்பான். பட் ஆனால் இப்போதைக்கு இப்போ இருக்கிற நிலமையில் பயோமெடிக்கலுக்குன்னு ஒரு யூடியூப் சேனல்ஸ் வந்து இன்னும் யாருமே கிரியேட் பண்ணல. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நான் ஒரு புதுசாக அதெல்லாம் கற்றுக்கிறதுல கூட ஒரு ட்ராபேக் வந்து ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. ஓகேவா, பயோமெடிக்கல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, பயோமெடிக்கலுக்கு வந்து இன்னும் எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்ட்டிஸும் யாரும் அவ்வளோவா ஒரு சில காலேஜில் இல்லை. ஓகேவா, எனக்கு என் ஃப்ரெண்டு கூட பயோமெடிக்கல் படிக்கிறாங்க. நான் ஜேபிஆரில் படிக்கிறவங்கள சொல்ல, தனலட்சுமியில் படிக்கிற ஒரு ஃப்ரெண்ட் வந்து அவங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி எனக்கு வந்து சுத்தமாக புரியல பயோமெடிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் பயோமெடிக்கல் வந்து எப்படி சொல்கிறது, நானுமே பயாலஜி குரூப் எடுத்து தான் உள்ளே வந்தேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு. பட் ஆனால் பயோமெடிக்கல் வந்து அவங்க வந்து பயாலஜி குரூப் எடுத்ததுனால போயிருந்தாங்க. பட் ஆனால் பயோமெடிக்கல் வந்து இப்போதைக்கு எடுக்கிறதுக்கு உண்டான சோர்ஸஸ் வந்து யாருமே இல்லை. அதுதான். ஸோ வந்து நீங்கள் பயோமெடிக்கல் படிக்கணும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, இருந்தாலும் நீங்கள் பயோமெடிக்கலே எடுத்தாலும் உங்களை C++லாம் படிச்சுட்டு தான் இருக்காங்க பயோமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம். நீங்கள் எப்படி இருந்தாலும் C++ தான் படிக்கிறதுக்கு நீங்கள் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேவா, பயோமெடிக்கல் எடுக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் டெண்டை நான் சொல்கிறேன். ஓகேவா, அண்ட் தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்கல்ட்டிஸ்லாம் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ஷியாலிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். எப்படின்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் தராமல் அந்த மாதிரி வந்து பார்ஷியாலிட்டி காட்டுற மாதிரி நான் இது பண்ணேன். கண்டிப்பாக இது மேனேஜ்மெண்ட் வந்து நிச்சயமாக இதை என்னென்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த ப்ராப்ளத்தை வந்து சார்ட் அவுட் பண்ணி ஆகணும். ஏன்னா இது வந்து ஜேபிஆர் வந்து எப்படி சொல்கிறது, எனக்குமே இப்போ 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஜேபிஆரில் படிக்கும்போது எனக்கு ஒரு இது இருந்துச்சு, நம்மளும் ஜேபிஆர் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போதைக்கே நான் பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தப்படுறேன் ஜேபிஆர் ஓட இதை பற்றி. ஆனால் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க. நிச்சயமாக ஃப்யூச்சரில் வந்து பசங்க வந்து நிச்சயமாக ஜேபிஆர் காலேஜில் வந்து சேருவாங்க. ஓகேவா, அண்ட் தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் வந்து கண்டிப்பாக இந்த இன்டர்ன்ஷிப் வந்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ப்ளேஸ் ஆகிடலாம். அண்ட் தென் பிளேஸ்மெண்ட் ரிட்டார்ட்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்கும். 7 to 8 LPA தான் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. மினிமமாக 3 LPA வந்து ப்ளேஸ் ஆகிருக்காங்க, விச் இஸ் ஓகே. அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். சரி, ஓகே. இப்போ இந்த காலேஜில் வந்து நான் சேரலாமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் சேரலாம். ஆனால் மாட்ரேட்டாக தான் இருக்கும் காலேஜ். ஃபீஸும் நாமினல் ஃபீயாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து சேரலாம்.
அப்படியே 1.5 லட்சத்துக்குள்ளார தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஸ்காலர்ஷிப்பும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் SC/SC ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 55% 55,000 ஸ்காலர்ஷிப் வரும். அண்ட் MBC ஸ்டூடெண்ட்ஸ் BC ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அவங்களோட கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி வரும். இப்போ BCயாக இருந்தால் 5,000, அது போல் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா 25,000 அந்த மாதிரி வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு கூட இது பண்ணலாம். இந்த சர்டிஃபிகேட் வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் JPRல படிச்சிங்கன்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி அப்ரிசியேஷன் சர்டிஃபிகேட் தான் வரும். ஓகே தான், ஓகேவா? ஸோ இந்த காலேஜ் வந்து நான் கொடுத்த ரேட்டிங் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து 3.5 அவுட் ஆஃப் 5 நான் தரேன். அண்ட் தென் வந்து பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5 திருப்பி தரேன். அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கு அகைன் 5க்கு 3.5 தரேன். அண்ட் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனுக்கு 5க்கு 3.5 தரேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கோவை இன்ஸ்டியூட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.